ட்ரேடர்ஸ் நம்மளோட கடைசி முயற்சி இந்த ரெங்கோ சார்ட்டில் கடைசியாக வந்து ஒரு விஷயம் பண்ணோம். டென்எம் ரெங்கோ சார்ட் ஆட்டோ ட்ரென்னு அந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 5 அப்போ நம்ம ஆரம்பித்தோம். நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ஓப்பனாக போஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த ஒரு 4 மாதம் நல்லபடியாக ஒர்க்காக இருந்தது. ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வந்து நமக்கு ஒரு லாஸ் அடிச்சிருந்தது. பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து நமக்கு வந்து ஒரு 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாஸ் அதிகமாக அடித்தால ட்ரேடை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. எப்படின்னா கண்டினியூஸாக லாஸ் அடிச்சுது. இப்போ எப்படின்னா 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் அடிச்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 7 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வந்து ஒரு சில பேருக்கு லாஸ் அடிச்சுதுங்க. ஒரு 3 ரூபா 4 ரூபா லாஸ் அடிச்சிருந்தது. அதே மாதிரி 2ஆம் தேதின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4,600 லாஸு. 3ஆம் தேதி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7,500 லாஸு. ஸோ டே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இது வந்து மந்த்லி ஸ்டாப் லாஸ் நேரில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஃபண்டு இல்லாமல் ஆர்டர் எடுக்கலை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரன் பண்ணி அது வந்து அந்த இருக்கிற அமௌண்ட் விட்டுறவங்கள சொல்லிட்டு ரோபோ வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கான்செப்டையும் ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதம் வந்து பட்ஜெட் ஆரம்பித்த மந்த்து. பட்ஜெட்டுக்கு 1 வீக்குக்கு முன்னாடியும் பட்ஜெட்டு முடிஞ்சு 1 வீக் வரைக்குமே இந்த ஒரு 2 வாரம் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் தான். பட் இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளக்சுவேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு, அதாவது எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் ஒரு சைடு அடிச்சிருக்கு. மேலே போகுது, ஆர்டர் எடுக்குது, கீழே வருது, செல்லு போடுது, ப்ராஃபிட் போகிறதுக்குள்ளே அடுத்து அது இதில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், இங்கே இந்த மாதிரி பெரிய ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு லாஸ் அடிச்சிருக்குங்க. அதனால தான் வந்து கட் பண்ணுறோம். கண்டினியூ பண்ணலாம், பட் இண்டிவிஜுவலாக ஒருத்தராக எடுத்து அவங்கவுங்க பண்ணால் பரவாயில்ல. நம்ம வந்து மேன் பவரில் பண்ணுறோங்கிறப்ப பெரிய ப்ரெஷர் கட் ஆகுது. ஏன்னா எல்லார் அக்கௌண்ட்ஸ்லேயும் லாஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் செட்டு வந்து ரொம்ப இதாகுதுங்க, முடியல. அதே மாதிரி இதுக்கப்புறம் ஆட்டோங்கிற விஷயமும் வந்து பண்ண வேணாம் முடிவு பண்ணுறோம். ஏன்னா ஆட்டோங்கிறது வந்து கண்டினியூஸாக பண்ணணும், கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும். பட் கண்டினியூஸாக பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட மார்ஜின் இருக்க மாட்டேங்குது. இப்போ இதை நாளைக்கு ரன் பண்ணி திரும்ப ஆரம்பித்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரலாம். ஆனால் 20,000 கிட்ட நமக்கு லாஸ் போனாலே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணுங்கிறது தான் விஷயம். இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைங்க. ரன் பண்ணுறதை விட நம்ம க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஒரு 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 பெரிய மொமெண்டம் மாதிரி ஆரம்பித்து அப்படியே லாஸ்ட்டில் கொண்டு வந்து விட்றான். இதெல்லாம் செட் ஆகாதுங்க. அது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் அடுத்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம். அந்த லாஸு கூட பரவாயில்ல. ஆனால் கிளைண்ட்ஸ் லாஸ் ஆகிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கிளைண்ட்ஸ் வந்து எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வாங்குறாங்க. பட் எங்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி அவங்க லாஸில் முடியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆட்டோவில் ஒரு இண்டிகேட்டர், ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. டென்எம் ட்ரேடர்ஸ் அகாடமியில் வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா செலவு பண்ண முடியலைங்க. ட்ரேடிங்கில் நாங்கள் லாஸ் பண்ணதை விட இந்த செர்வரு, இண்டிகேட்டரு, அப்புறம் ரோபோ, அதுக்கு கோடிங் போகிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு லாஸ் பண்ணால் தான் நாங்கள் அதிகம். இது நாங்கள் லாஸ் அதிகம். அதனால் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. இருக்கிற காசை வச்சு ஓன் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் நானும் வந்து பர்சனலாக ஓன் ட்ரேட் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ ரோபோங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூலாக வச்சு பண்ண தர ஆட்டோ ஸ்ட்ராட்டஜியாக வந்து பண்ண வாய்ப்பு இல்லை. அப்படியே ஆட்டோ ஸ்ட்ராட்டஜி பண்ணால் டைமிங் ஏற்ற மாதிரி நான் எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் நானாக பண்ண முடியுமே தவிர அது எல்லாருக்கும் பண்ணி தர முடியாது. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மாதம் ரோபோ பர்ச்சேஸ் பண்ணி லாஸ் ஆனவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் டைம் இருந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ஒரு ஒர்த்தான ஸ்ட்ராட்டஜி. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். மேற்கொண்டு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் வந்து இனி வரும் காலங்கள் ஏதோ ஒரு வகையில் நான் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ரோபோ ஒரு 7 வருஷம் வந்து இந்த குரூப் இருந்திருக்குங்க. 7 வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு. 7 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வந்து முடியுது ஆட்டோங்கிறது. சப்போஸ் ஃப்யூச்சரில் ரொம்ப அக்யூரசி அதிகமாக, எனக்கு தெரிஞ்சு அக்யூரசி அதிகமானால் அது லாஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்து அதிகம் ப்ராஃபிட் வர மாதிரி நான் விஷயம் பண்ணி நான் அதில் ஒரு 2-3 மாதம் ப்ராஃபிட் பண்ணி அதை நான் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வெளில வருவேனே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் உடனேலாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ட்ரேடர்ஸ்க்கும், ரோபோ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும், கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும், எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.